என்ன ஆசை தெரியுமா? ஏண்டா இப்ப இந்த ஊர்கார ஆகட்டும் நீங்களாகட்டும் யாராகட்டும் சரி பழனி கோயிலுக்குன்னு போனா எதுக்கு போவீங்க? பழனி கோயிலுக்கு போறது தரிசனம் பண்றதுக்கு. பழனி பெருமானா பழனி தரிசனம் பண்ணணும், முருகனை தரிசனம் பண்றதுக்கு. அது இல்லாம பஞ்சாமிரதம் சாப்பிடலான்னு போவோம். நான் முக்கியமா அதுக்கு தான் போவேன். நீ அதுக்கு தான் போவியா? ஆமா. நம்ம ஒரு ஆள் போனா போதும் 10 நினைச்சுக்கிட்டு நம்ம செட்ல இருக்கிற 15 பேத்தையும் கூட்டிக்கிட்டு நேரா எங்க போனோம்? பழனி போனோம். ஆனா 12 மணிக்கு கிளம்பி போயிடுங்க. ஆமா. சரி பழனி போகலையே வீட்டுல சண்டை. எதுக்கு? எனக்கு எங்க கூட்டுக்காரிக்கும் ஏன்டா ஆம்பளை இப்படி பழனி விட்டுட்டு ஆம்பளையோட சேர்ந்துட்டு போறிய ஒரு குடும்பத்தோட நான் போயிருக்கலாமே, குழந்தை குட்டிங்க வீட்டுல இருக்குது அப்படி சொல்லி எங்க கூட்டுக்காரி என்கிட்ட சண்டை போட்டா. இரு அடுத்த வாரம் உன்ன நான் கூட்டு போறேன். இப்ப நான் எங்க ஆளுங்களோட போயிட்டு வரேன்னு சொல்லி போனேன். எங்க ஆளுங்க சாமி கும்பிட வராங்க, நான் போறது பஞ்சாமிரதம் திங்கறதுக்கு போறேன். பஞ்சாமிரதம் நீ சாப்பிட்டா? ஆமா, ரொம்ப சுருக்கமா வரும். அங்க போனதுமே நேரம் முதபடியில் அடி எடுத்து வச்சேன். அடி எடுத்து வச்சு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னாங்க. எல்லாம் அரோகரான்னு கத்தணும். படி ஏறி கொஞ்சம் முன்ன நெருங்கணும். தடுமாறுற போயிட்டு வா. நேரா படி ஏறி போனோமே அப்ப ஒரு அந்த பயனாண்டு ஒரு பொட்ட பிள்ளை ஒரு 5 வயசு அவங்க பாட்டியும் பேத்தியும் வந்துக்கிறாங்க கோயிலுக்கு. மலை மேல போய் ஏறி இருக்கிறாங்க சாமி கும்பிடுறதுக்கு. அந்த குழந்தைக்கு என்னாட்டம் ஒரு பஞ்சாமிரத பைத்தியம். அந்த பிள்ளைக்கு பஞ்சாமிரத்து மேல ஒரு ஆசை. சரி சரி. என்ன பண்ணிச்சு அந்த பிள்ளை? அவங்க பாடி பிள்ளைனா நல்லா பஞ்சாமிரத்து மேல பேத்தி அப்படின்னு சொல்லி 2 கிலோ பஞ்சாமிரத டப்பா வாங்க. ரெண்டு பாட்டில். ஆமா. சரி சரி. டப்பா 2 கிலோ டப்பா. 2 கிலோ டப்பா. சரி சரி. வாங்கினதும் அந்த பிள்ளை அவசரத்துல 2 கிலோ பஞ்சாமிரத்தையும் நக்கி பிடிச்சி. 2 கிலோ பஞ்சாமிரத்தையுமா? ஆமா. சரி சரி. நக்கி பிடிச்சு நாங்க அந்த சமயத்துல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி நாங்க ஒரு 10 படிக்கு இந்தாண்ட நிக்கிறோம். ஏறுறீங்க மேல? சரி சரி. 10 படிக்கு மேல அவங்க நிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணோம்? இன்னும் 2 படி அடி எடுத்து வைக்க மீதி 8 படிக்குதே. அந்த பிள்ளை அந்த 2 கிலோ பஞ்சாமிரத்தை நக்கிச்ச அந்த பிள்ளைக்கு ஷேட்டை காட்டி விட்டுருச்சு. என்ன பண்ணுச்சு? பஞ்சாமரத்துக்கு அதுக்கும் இனிப்பு பண்டம் வேற பழம் கலந்தது. ஆமா. கரெக்டா கோயில் பாட்டி படி அவங்க இறங்கினாங்க. இறங்கினது அந்த பிள்ளை சொல்லி பிடிச்ச ஆயா எனக்கு அடக்கடவுளே. அந்த பாட்டி என்ன அந்நேரத்துல எங்க கூட்டு போவாங்க? அவ்வளவு கூட்டத்துல அந்த மலையில எங்க போறது? அந்த பாட்டி யோசனை பண்றாங்க. யோசனை பண்ணிவிட்டு உடனே அந்த பிள்ளைய எங்கடி அந்த பஞ்சாமிரதம் டப்பான்னு கேட்க. அந்த பெரிய பாட்டுல இருந்துச்சு அது எங்க அப்படின்னு கேட்க. உடனே அந்த பஞ்சாமிரதம் டப்பா அந்த பாட்டி கொடுத்து பிள்ளைங்க பாத்ரூம் இல்ல இந்த டப்பால உட்காந்து கீழே போக்கல தூக்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பால ஏறி அந்த பிள்ளை உக்காந்துச்சு. அந்த பிள்ளை 2 கிலோ பஞ்சாமிரதம் நின்னுச்சு. அந்த டப்பாவே வலி பஞ்சாமிரத கலர்லயே நம்பி போச்சு. சரிண்ணா நம்பிச்சா? அப்புறம் நம்பின உடனே அந்த பாட்டி என்ன பண்ணி பிடிச்சு இங்க இருந்து தூக்கி அந்தாண்ட போட்டாலும் கண்டுக்குவாங்க. மூடிக்கிட்டு பேத்துக்குச்சுன்னா போனா பெருமையா ரத்தனாருமே என்னடா பண்ண மூடி போட்டு ஒயர் மேல அது அடியில வைக்க கூடாது. பூவு மாலை தேங்காய் அதுக்கு மேல அந்த பஞ்சாமிரதம் பாட்டில வச்சு பிடிச்சு ஒரு வழியா அந்த பாட்டிக்கு எனக்கு ஒரு 4 படி டிஃபரெண்ட். சரி. கரெக்டா போனோம். ஒரு ஆயாக்கம் படி யாரும் ஒரு ஆயாக்கம் அருள் வந்துருச்சு. அருள் வந்ததும் அந்த ஒயர் போய் தட்டி விட அந்த பஞ்சாமிரதம் டப்பா புடிங்கிட்டு வந்து என் காலுக்கடியில விழுவேன். காலுக்கடியில விழுந்ததும் நான் காலை வச்சு அந்த டப்பா மேய்ச்சி விட்டேன். என்னடா காலில் உருண்டுதேன்னு குமிஞ்சு பார்த்தா பஞ்சாமிரதம் டப்பா. எனக்கு பஞ்சாமிரதம் டப்பா பார்த்து சல்லு ஊத்துது. ஆமா சல்லு ஊத்துறோன்னே இது நம்ம செட்ல 5 பேருக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அசாமி எடுத்து நான் எப்ப பாரு ஆவுனா இப்படி வகுத்துல கை வச்சுட்டுப்பேன். அதனால அந்த டப்பா எடுத்து இப்படி வச்சுட்டா நம்ம ஆளுங்க கண்டுக்க மாட்டாங்க சொல்லி டப்பா எடுத்து இப்படி வச்சுக்கிட்டேன். இன்னொரு படி ஏறி போறாங்களே எனக்கு நாங்க மனசே ஒத்துக்கல. பஞ்சாமிரதம் டப்பா கைக்கு சிக்கிச்சு. எப்படா போய் சாமி கும்பிடுறது? நம்ம தின்னுபிடி போய் சாமி கும்பிட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி படியிலேயே உட்காந்து தின்னு போடலாமா? இதெல்லாம் என் தலைவிதின்ற குமிச்சிட்டியல எப்படி போச்சு அண்ணா? எத்தனை நாளும் உன் குஞ்சிய நீயே பாத்துட்டு அப்புறம் குமிஞ்சி நாம அவர் நாயத்துக்கு போயிட்டேன். பஞ்சாமிரதம் தின்னு அவனுமே ஆளுங்க கண்டுக்குவாங்க என்னடா பண்ண சொல்லிட்டு ஏடு நாம கோயிலுக்கு வந்தது பெருசு இல்ல. ஒரு யோசனை. எப்படி கோயிலுக்கு வந்தது பெருசு இல்ல? தண்ணி ஊத்தாம கோயிலுக்கு போலாமா? போகக்கூடாது இல்ல. நீங்க வாங்க சண்முக நதியில போய் தண்ணி ஊத்திட்டு போலாம். நதியில போய் தண்ணி ஊத்திட்டு
பத்தமா போலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதான் நம்ம முருங்கதை சொல்ல அங்க ஒரு ஆயா சாமி எடுத்து ஒரு எலுமிச்சங்கை கொடு. ஐயா என்ன அப்படி சட்டம் போட்டு உடக்கானாட்டம். அப்புறம் என்ன ஆகி போச்சு, நேரா சண்முக நதிக்கு போனேன்டா. சரி போயிட்டு அங்கேயும் போய் ஒரு பொய்ய சொல்லிவிட்டேன். கண்ணு எனக்கு குளிர் காலத்துல குளிர் எனக்கு செட் ஆகாது. நீங்க போய் தண்ணி ஊத்துங்க, துணிமணி செல்லுகள் எல்லாம் நான் பாத்துறேன். ஏன்னா பஞ்சாமரம் திங்கணுமே அப்படின்னு சொல்லி இவங்களை போய் முழுவு சொல்லி நல்லா சூரியனை பார்த்து வெற்றிவேல் முருகனுக்கு 60 சொல்லி 3 முழு முழுகுனா. ஒரு முழு முழுகுனா ஒரு மரம் திரி போட்டேன். 2வது முழு முழுகுனா 2 மரம் திரி போட்டேன். 3வது முழு முழுகுனா 3 முறை மரம் திரி போட்டு டப்பாவா பண்ணாச்சு. அப்பனாச்சு நான் அந்த கண்ணை திறந்து பார்க்க கூடாது. என்ன பண்ண அப்பயும் பாக்கல. என்னதான் பண்ண நான் இவனுங்களை பாத்துட்டு இருக்கிறேன். ஆனா இவங்க எங்க போவ நீங்க போட்டு திருப்புறா. சரி சரி டப்பா பாத்துட்டா வந்துருவானுங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே கும்பிட்டுட்டு இருங்க, துணி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு இருந்தேன். சாமி முருகா தெய்வம்னா நீ தான் தெய்வம். தமிழ் கடவுளே உன்னாட்ட கடவுளே கோமாளி பையன் கஷ்டப்பட்டு படியேறி வரானே அவனுக்கு கீழே பஞ்சாமரத்தை நீ படியோட அனுப்பிச்சு விட்டிய கடவுளே. நீ என்னைக்கு நல்லா இருக்கணும், கோயிலுக்கு நான் வருஷம் வருஷம் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நல்லா சாமி பக்தி பரசமா கும்பிட்டு கண்ணை மூடி நல்லா 3 விரல போட்டு நீட்டினேன். அப்படியே டப்பாக்குள்ள கைய விட்டா வெது வெது இருந்துச்சு. சரி வெது வெது இருந்துச்சு. முருகா கடவுள்லாம் நீ தான் கடவுள். எல்லாத்துக்கும் பழைய பஞ்சாமரம் கொடுப்ப, எனக்கு மட்டும் செஞ்ச உடனே புதுசா அம்பித்தியம் முருகா நல்லா சுட சுட கொதிக்கவும் இல்ல நடுத்தரமும் இல்ல நாடுத்தரமும் இல்ல அப்படி நடுத்தரத்துல அப்படி வெது வெது நிக்குதுரா. அப்படியே கையுட்டா பருப்பு என்ன தக்காளி என்ன பூராங்குது. முருகா முருகா என்ன பழத்தை முழுசா வச்சு விட்டியா இல்ல பேரிச்சு மேல கொட்டை முழுசா விட்டுட்டியா? டைப்ல என்ன வரல. அப்புறம் இப்படி விட்டுட்டியா முருகா? நான் இதை தின்னாவனு சொல்லி ஒரு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு நல்லா கயிறப்ப வந்துருச்சுடா. நாக்கல போட்டு ஒரே நக்கு பார்த்தா பத்தாவது நக்கிறது இல்லாம அந்த பருப்பாட்டை போட்டு மென்னுட்டு இருக்கிறேன். உடனே நான் என்ன பண்ணேன், நம்ம செட்டாளுக்கு தெரிஞ்ச ஊர் பக்கமா கூத்தாட போறப்பெல்லாம் சொல்லுவாங்களே பியத்தை வைக்கணும். அதனால என்ன பண்ணேன், தண்ணி ஊத்துறத போதும் ஒரு பெரிய மனுஷி வந்துச்சு, பஞ்சாமரம் டப்பா கொடுத்துச்சு. அந்த ஆயாக்கு சளி பிடிச்சுன்னு சொல்லி பஞ்சாமரம் டப்பா கொடுத்துருச்சு. ஏன்ட கொடுத்துச்சு எல்லாம் சாமி வேண்டிட்டு கண்ணை மூடி ஆளுக்கு அவர் கையேந்துங்கடான்னு எல்லாம் 15 பேரும் கையேந்தி உட்காந்து ஆளுக்கு ஒரு வலிச்சு வச்சேன். கண்ணை திறந்தா பிய கண்டுபிடிச்சு மாட்டாங்க. அப்புறமேட்டு கண்ணை மூடிட்டு நேட்டினாங்க, வலிச்சு ஆளுக்கு இவ்வளவு வச்சேன். இவ்வளவு வச்சேன் வச்சதான் என்னடா சூடாக்குது புது பஞ்சாமரத்தை அப்படிதான் இருக்கும் அப்படின்னா உடனே கண்ணை மூடிட்டு வெற்றிவேல் முருகன் 60 சொல்லிட்டு நக்கடானே நக்கடாங்க. 5 பேர் பிய தின்னோம். 15 பேரும் பிய தின்னுமா? பிய தின்னது இல்லாம ஒட்டிக்காரதான் வலிச்சு வலிச்சு நக்கறான், உரங்கையெல்லாம் நக்கறான்டா. சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இங்கதான் வந்து பியத்தனும் வீட்டுக்கு போய் ஒரு சோத்தனாச்சு திம்போம். எப்பறம் அந்த நாத்தத்துல சோறு திங்கிறது என்னதான் பண்ணீங்க? பஸ்ல போக வந்து எடுக்கிறோம். சரி ரைட் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போய் நிம்மதி ஒரு சோறு திங்கலான்னு வீட்டுக்கு போனா எங்க வீட்டுல சண்டை. எதுக்கு? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என் பொண்டாட்டி கேக்குறா, நீ ஒரு மனுஷனாடா? ஒரு குழந்தை கை குழந்தை இருக்குது, அந்த குழந்தைங்கன்னா இனிப்பு ஆசைப்படும். ஒரு பஞ்சாமரம் டப்பா வாங்கிட்டு வந்தியா? பழனிக்கு போனியா பஞ்சாமரம் டப்பா வாங்கிட்டு வந்தியா? எனக்கு கோவமே வந்துருச்சு. ஏன்டா நாமளே பீத்துட்டு வந்துக்கிறோம், பஞ்சாமரத்தை டப்பா நினைச்சா கோவம் வருமா? அடியா பிள்ளை பைத்திய மாதிரி உனக்கு பஞ்சாமரத்தை பத்தி பேசாதங்கிறேன். நீ எல்லாம் மனுஷனா? பௌத்தி சுவாத்த தண்ணியா பிய தண்ணியா நிமிட்டாடா? அப்படியே கட்டிட்டாளா? சோத்தனியா பியத்தனியா கேட்டா வந்துச்சு எனக்கு கோவம். உடனே எனக்கு ஒரு யோசனை, முருகன் கோயில் தானே பியத்தணும், முருகன் தந்தி போட்டு விட்டாரா இல்ல தபால் அனுப்பிச்சு விட்டாரா எப்படி தெரிஞ்சிருக்கும்? எனக்கு கோவம் ஒரே வார்த்தை கேட்டுவிட்டேன், ஏண்டி நான் பழனி போய் நான் ஒருத்த மட்டும் பியத்தன 5 பேர் தாண்டி பியத்தணும் அங்க அப்படி பியத்தணும். அப்புறம் என்னாச்சு? நாளைக்கு அதான் அந்த சாமியோட அந்தாயாலும் படுத்துட்டு இருக்கிற 3 ஆயாலையும் நம்ம பழனி கூட்டு போறேன், பஞ்சாமரத்தை திங்க வைக்கிறேன்.